guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா it is a different topic by the way. So உங்களோட person ஏன் உங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, உங்களோட ஃபீலிங்ஸா இருக்கட்டும், உங்களோட எமோஷன்ஸா இருக்கட்டும், ஏன் அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கா, இல்ல அவங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைல் பிக்சரா வந்து பார்க்கலாம். So before starting the reading, so guys, like ஆகஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படினா like offers எல்லாமே அவைலபிளா இருக்கு for the reading, so you can book it for any kind of a personal readings வந்து நீங்க பாத்தீங்க அப்படினா நீங்க என்னோட WhatsApp இல்லனா என்னோட Instagram நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. Okay, so let's start the reading now. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா லைக் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து நான் நிறைய எனர்ஜி பார்க்குறேன், பட் ஸ்டில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பார்த்தோம் அப்படின்னா எர்த் எலிமெண்ட்டோட எனர்ஜி ரொம்பவே ப்ரெசென்டபிளாக இருக்குது. லைக் டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான் அண்ட் அசோலஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா லைக் ஸ்கார்பியோட எனர்ஜி ப்ரெசென்டபிளாக இருக்குது. தென் ஏர் எலிமெண்ட். ஸோ நீங்கள் மேபி ஏர் அண்ட் எர்த் காம்போவாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஸ்ட்ராங்காக. நீங்கள் வந்து ஏன்னா லைக் ஒரு 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 வாரியரை வந்து டேட் பண்ணுறீங்க தான் நான் சொல்ல முடியும். அவங்க இன்கேஸ் அவங்க ஒரு மேல் பர்சனாக இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் பர்சனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஏன்னா லைக் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க, லைக் ஒரு தனித்துவமாக இருக்கட்டும், ஒரு தனித்தன்மையாக இருக்கட்டும், அந்த பர்சனோட விஷயம் நான் சொல்கிறேன். லைக் சோஷியல் கேதரிங் பண்ணுறது அவ்வளோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி மற்றவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கலக்கலான்னு சிரித்து பேசுகிற ஒரு பர்சனாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்னன்னா லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தனி ஸ்பேஸ் அந்த பர்சனுக்கு வந்து தேவைதான் படும். ஏன்னா இவங்க வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா லைக் ஒரு செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ தன்னோட லைஃப்பை பொறுத்தளவுக்கு தான் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டே தான் இவங்க இருப்பாங்க தவிர்த்து அடுத்தவங்க மேலே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்பிக்கை தன்மை இருக்க போகிறதும் கிடையாது. அடுத்தவங்களும் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க நம்பவும் மாட்டாங்க. பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டராக இருந்தால் கூட அவ்வளோ ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க இவங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா லைக் அவங்களோட லைஃப்பில் என்ன ஒரு சில விஷயம் அவங்க அச்சீவ் பண்ண நினச்சா கூட அதை அவங்க வந்து நான் தனியாக கூட நான் வந்து சாதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட், ஒரு பாசி மைண்ட் செட், ஒரு லீடர்ஷிப்போட மைண்ட் செட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆளுமை திறன் அந்த பர்சன் கண்டிப்பாக இருக்கும். அதாவது என்ன லைக் எனக்கு கூட்டம் எனக்கு வந்து தேவையில்லை, நான் வந்து தனியாலாவே நான் வந்து ஜெயிப்பேன், என்னால் வந்து தனியால என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தன்னோட அந்த தன்னம்பிக்கை அந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு உங்களோட பர்சனுக்கு. ஸோ அதனால என்னவோ இந்த பர்சன் என்ன லைக் எல்லாருக்கும் அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஸ்பேஸ் அவங்க கொடுக்க போறது கிடையாது. நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து பேசினாலுமே எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்டாக வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டாக ஆக போறதும் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தேவையான ஒரு பர்சன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு 1 or 2% இருந்தால் கூட அவங்களுக்கு அது போதும்னு நினைப்பாங்களே தவிர்த்து மற்றபடி நான் எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும், நான் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் என்னன்னா லைக் கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் நிறையவே இருக்கு. ஒரு விஷயத்தை வந்து எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறதோட அதை வந்து லைக் ஒரு மைண்ட் தாட் தான். ஓகேவா, ஒரு லாஜிக்கல் வேல அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றதுல தான் மாஸ்டராக இருக்காங்க இந்த பர்சன். அண்ட் அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா லைக் ஒரு சில விஷயம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட அவங்க அதை வந்து எமோஷனலாக எடுத்துக்கிறத விட அவங்க வந்து லைக் அதையுமே வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலே தான் திங்க் பண்ணுவாங்க. இதனால எப்படி போகும், இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எப்படி போகும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஏன்னா லைக் தன்னோட லைஃபையோ அண்ட் தன்னோட மைண்ட் செட்டையோ எதுவுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் அதிகமாக இருக்குது. லைக் நம்ம தனியாக கூட லைஃப்பை சர்வே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போல்ட்னஸ் அந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்களோட தன்னம்பிக்கை அவங்க என்றைக்கும் வந்து விடுற நிலைமையெல்லாம் அவங்க வந்து இல்லை, விட போகிறதும் கிடையாது. அண்ட் அந்த தைரியம் தான் இந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நிறையாவே உங்களோட மனசை காயப்படுத்திருப்பாங்க, நிறைய பேர் உங்களோட மனசை வந்து டெஃபினட்டாக காயப்படுத்திருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் நான் ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல வரல, பொதுவாகவே அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு நிறையா கஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பணத்தாலையும் சரி, அவங்க வேலை பார்க்குற எந்த ஒரு சில விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது லைக் ஒரு
படிப்புனா கண்டிப்பா இருந்திருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து புரிஞ்சு, அது தெரிஞ்சு, அந்த விஷயத்தோட கஷ்டம் என்ன, அது எல்லாமே அந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப அழகாவே இந்த பெர்சனுக்கு வந்து தெரியும். ஓகே. ஸோ அதனாலயே என்னவோ இந்த பெர்சன் வந்து என்ன லைக் இவங்க வந்து அந்த மாதிரி டியூன் அப் ஆயிட்டாங்க. நம்மளோட லைஃப்ல நமக்கு வந்து யாரும் நமக்கு வந்து தேவையில்லை. நம்ம தனியா இருந்தாலே போதும், நம்மளால வந்து சக்சஸ் ஆக முடியும். ஸோ நமக்கு ஒரு கூட்டம் வந்து தேவையில்லை, நமக்குன்னு யாருமே வந்து தேவையில்லை. ஏன்னா யாரா இருந்தாலும் நம்மளை என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு தானே போறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை இப்போலேருந்தே அவங்க அந்த அந்த மைண்ட் செட்ல தான் அவங்களோட வாழ்க்கையை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நீங்க என்ன பேசினாலும் ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இதுதான் அவங்களோட ரீசன். ஏன்னா லைக் நான் நிறைய வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு பர்சன் வந்து தன்னோட வாழ்க்கையில அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்ச பாடம் தான். அவங்க என்னென்ன விஷயம் அவங்களோட லைஃப்ல அவங்க அனுபவிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட குணங்களும் மாறும். அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி மற்றவங்க அவங்களை காயப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ரெண்டு விஷயம் இருக்கும். இங்கே ஒருத்தவங்க மனசு உடஞ்சி போகலாம், ஒருத்தவங்க வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி தைரியமா அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்குமே அந்த தைரியம் வரப்போறது கிடையாது. மேக்ஸிமம் அந்த கேஸ் வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா உடஞ்சி தான் போவாங்க. ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் இந்த கஷ்டங்கள் இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து சம்மந்தமே இல்லாம நம்மளே வந்து நம்மளோட தரத்தை நம்மளே தாழ்த்திப்போம். அண்ட் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது, நம்மளால எந்த விஷயத்துலையும் ஜெயிக்க முடியாது, நம்மளால எதுலையுமே வந்து ஒரு மனதளவில் ஒரு தைரியமே இல்லாமல் நம்ம தோத்து போயிட்டே இருக்க மாதிரி தான் இருப்போம். ஏன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா நம்மளால அது முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட் நம்ம எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் வந்து போகும். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லைக் என்னதான் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு தோல்விகள் அவங்க வந்து சந்திச்சா கூட பட் ஸ்டில் அந்த ஒரு தைரியத்தோட அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து போராடி தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்காமலாம் கிடையாது. ஏன்னா இவங்க இப்போதைக்கு இவங்களோட தரப்புல வந்து பாக்குறப்ப என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, வாழ்க்கையோட பாடத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லபடியா. அதை பத்தி எல்லாமே அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறனால அவங்களோட ஒவ்வொரு சின்ன ஒரு மூவா இருந்தா கூட அவங்க வந்து என்ன லைக் அவங்கள அஃபெக்ட் பண்ணாம அவங்கள பாதிக்காம இருக்கிற மாதிரி தான் அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா சில நேரத்தில் அவங்களுக்கு தோணிருக்கும் இவங்க வந்து ஒரு சுயநலத்தோட இவங்க இந்த விஷயத்த பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு என்ன தோணிருக்கலாம் இவங்களோட லைஃப்ல வேற யாராவது இருக்காங்களா, இல்லை எப்போ பார்த்தா இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வேலையில தான் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அப்படி என்ன வேலையில இந்த பர்சன் பிஸியா இருந்துட போறாங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு பல தாட்ஸ் அவங்களோட மைண்ட்ல இருந்திருக்கலாம். பட் இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட் தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அதனால என்னவோ இந்த பர்சன் இந்த மாதிரி வந்து லோன் வாரியரா தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால என்னவோ இந்த பர்சன் அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாங்க, நீங்க என்ன பேசினாலும் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பாக்குறப்ப லைக் அந்த ஒரு கரியர் ஓரியன்டாவோ கோல் ஓரியன்டாவோ மணி ஓரியன்டாவோ தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. சில பேருக்கு பாக்குறப்ப உங்களோட பர்சனுக்கு ஆல்ரெடி ஏதாவது இந்த மாதிரி பணத்துல வந்து ஒரு சில பண தட்டுப்பாடு அவங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு கடனோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கையில அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சர்டன் கமிட்மெண்ட்ஸ் அவங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு, அவங்களுக்கு ஒரு சர்டன் கோல் அவங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. பிகாஸ் அவங்கள வந்து நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க அப்படின்றனால தான். ஓகேங்களா. ஸோ பல பேர் அவங்க வந்து காயப்படுத்திருக்கனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு குணத்தோட அவங்க மாறுறாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு என்னன்னா லைக் அட் எண்ட் ஆஃப் த டே அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது அவங்க அந்த இடத்துல வந்து என்ன லைக் ரொம்பவும் எமோஷனலா இல்லாம அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுல வந்து நம்ம யாரையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா லைக் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்னென்ன விஷயம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட குணம் வந்து மாறும். ஏன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நீங்க ஸ்கூல்ல ஒரு பர்சன் ஒரு ஃப்ரெண்டை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதுவே நீங்க அவங்கள வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க அவங்க போய் மீட் பண்றீங்க அப்படின்னா அவங்க அதே குணத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட சைட்ல இருந்து நீங்க நிறைய அவங்களோட பிஹேவியர் நிறைய சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காலேஜ்ல ஒரு பர்சனா நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது, நீங்க அவங்கள ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ரெண்டு பேருக்கும் வரப்போறது கிடையாது. அண்ட் அவங்களோட பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்சஸா இருந்திருக்கும். ஸோ நான் அப்ப பார்த்த ஒரு பர்சன் அந்த பர்சன் வேற மாதிரி இருப்பாங்க, இவங்க என்ன இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இப்போ சீக்கிரமாவே பார்க்கலாம். லைக் 1 இயர் பிஃபோர் ஒரு மாதிரி இருப்பாங்க, 2 இயர் பிஃபோர் ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த பர்சன் தான் அந்த பர்சன் அப்படின்ற மாதிரி கூட அவங்களோட
பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பர்சனலாக நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் கண்டிப்பாக நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து சீக்கிரமாக எல்லாருமே வந்து என்னென்னா ஈஸியாக அவங்களோட கேரக்டரை வந்து மாற்றிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம் லைக் அது என்ன சொல்கிறது, பச்சோந்தி மாதிரி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாருக்குமே வரதான் செய்யுது. நிறைய விஷயங்கள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது எல்லாரோட வாழ்க்கையிலையும். அதனால நம்ம யாரையும் போய் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய ஒரு குட் மெமரிஸ் இருந்தாலும் நிறைய ஒரு சில பேட் மெமரிஸ் கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். அப்படிங்கிறனால அவங்க எப்படி இருக்காங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போவோம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் நம்ம மாற்றிட்டு போகிறது தான் பெட்டர். மற்றபடி நம்ம ஒருத்தவங்கள போயிட்டு லைக் என்னடா இவங்க இப்படி மாறிட்டாங்களேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறிட்டு தான் இருக்குது. நம்மளோட லைஃப்லேயும் நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்ப்போம். அப்படின்றனால நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜட்ஜ் பண்ண முடியாது யாரையுமே. சரி அவங்க எப்படி இருக்காங்களோ அவ்வளோதான், அப்படி தான் போக முடியும். ஸோ தட்ஸ் த திங் ஹியர். இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் படி நம்ம வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ ஸோ நீங்கள் தான் இந்த பர்சனோட விஷயத்த நீங்கள் வந்து புரிஞ்சு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அவங்க லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசுகிறாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசும்போது லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசினா தான் அவங்களுக்கு வந்து புரியும். அப்போதான் அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. நம்ம போய் வந்து என்னன்னா லைக் ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கவங்களை போயிட்டு நம்ம ஒரு எமோஷனலாக போய் பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரிய தெரியாது அவங்களுக்கு. ஸோ லைக் அவங்க எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறாங்களோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட விஷயத்த அந்த மாதிரி வேலை கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் ஐ ஹோப் இந்த பர்சன் கண்டிப்பாக ஏதாவது உங்களோட விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா லைக் எப்படி சொல்கிறது, லைக் ஒரு பழமொழி கூட இருக்கும், ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும் அப்படின்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ லைக் கிளியராக எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். மற்றபடி உங்கள் மனசை காயப்படுறதுக்காக நான் எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்களோ அதே ட்ராக்ல கொண்டு போனால் தான் அது அவங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். லைக் உங்களோட விஷயத்த நீங்கள் எல்லாமே அதே ட்ராக்ல புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு அந்த ட்ராக்ல புரிய வைங்க. இந்த பர்சன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. அண்ட் மற்றபடி லைக் இன்கேஸ் நான் ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருக்கேன், உங்கள் மனசை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் ஏதாவது பேசிங்க அப்படின்னா ஐம் ஸோ சாரி ஃபார் இட். ஐ டோன்ட் நோ நீங்கள் லைக் இது வந்து ஒரு ஃபன்னியான வேலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் பி லைக் குட் திங் ஃபார் மீ. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. லைக் ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இது போல என்ன மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது போல் மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா வந்து போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். எல்லாமே டைம்லெஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைக் ரெசனேட்டாக தான் செய்யும். யூ வில் பி கெட் சம் கைண்ட் ஆஃப் அ குட் கைடன்ஸ் தேர். ஸோ நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன்டிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும், யூ கேன் செக் வித் தட். ஸோ கைஸ் அகைன் அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. பிகாஸ் யுவர் ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ see you guys next time. Until love you all, take care, have a happy weekend, bye bye.